இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் தங்கச்சி என்னன்னு சொல்றதுனே தெரியல. என் மானத்தாங்க வாங்கறதுக்கு ஒரு ஆள் போதும். டக்குன்னு என் காலில் வந்து விழுது. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே மெதிச்சு விட்டுருப்பேன். பாசம் தடுக்கலாம். அந்த கெட்டவனை காப்பாத்துறதுக்கு இன்னும் எவ்வளவுதான் போராட என் அத்தை. அந்த ஆளை ஒரு அடி கூட அடிக்காம வந்தது எனக்கு அவமானமல்ல இருக்கு. டேய் சண்முகம், என்னடா இது? உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஈகோல யாருக்கு பாதிப்பு? யோசி. இசக்கியும் முத்துப்பாண்டியும் ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டாமா? ஆமா, ஆரம்பிச்சிட்டா. அவங்களுக்காக நீ விட்டு கொடுத்ததா என்ன? இல்ல, எனக்கும் தான் கோபம் கண்ணை மறைச்சிருச்சு. இந்தா இப்ப பரணி எல்லாத்தையும் எடுத்து சொல்ல போய் தான் எனக்கே நிஜம் என்னன்னு புரிஞ்சுது. இல்ல, அப்பா சொல்றத கேள்ல. இன்னும் எத்தனை காலம் தான் இசைக்கும் அவன் மாப்பிளையும் பிரிஞ்சுக்கிட போவோம்? ஒண்ணு சேர்ந்து வாழ வேண்டாமா? அதுக்குண்டான வழியை பார்க்காம அதை விட்டுட்டு மல்லுக்கு போய் நின்றுட்டு வந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இவனால இசைக்கு வாழ்க்கைதான் மாமா பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிறானா பாத்தீங்களா? இல்லை, சும்மா நிறுத்தல. ஏதோ பாதிக்கப்பட்டது பஞ்சு மிட்டாய் வித்ததுன்னு. இவங்க வாழ்க்கை என்னல கெட்டு போச்சு. இப்ப ஏல என்னல பேசிட்டு இருக்க? என்னைக்கு இருந்தாலும் எசைக்கு அவன் புருஷன் கூட தான் வாழணும். இப்படி ஒத்தையா வீட்டுல கிடக்கிறத பார்த்தா ஊர் வாழ வெட்டின்னு சொல்லாதவள. அப்போ நீ என்னப்பா பேசுத? ஊரு 1008 சொல்லும். அது சொன்னா எனக்கு என்ன வந்தது? என்ன பொறுத்த வரைக்கும் என் அண்ணனோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். அதுக்காக வாழ்க்கை முழுக்க இந்த வீட்டுல கூட நான் இருந்துப்பேன். நீ ஒன்னும் பேசாத.